ஸ்ரீனு ஒரு ஏழை தோசைக்காரன். அவன் தன்னோட சைக்கிள்ல தோசைய செஞ்சு வியாபாரம் பண்ணுவான். தோசை, மசால் தோசை, ரவா தோசை. ரொம்ப குறைவான ஜனங்க தான் அவரோட குரலை கேட்டுட்டு தோசை வாங்கி சாப்பிட வருவாங்க. ஸ்ரீனுவோட தோசை என்னமோ ருசியா தான் இருக்கு. ஆனா அவர்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் ஒன்றும் கிடையாது. அவர் எப்பவுமே நொந்து போய் தான் வீட்டுக்கு போவாரு. என்னங்காச்சு, இன்னைக்கு கூட வியாபாரம் சரியா நடக்கலைங்களா? என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப இருக்கிற ஜனங்க முன்ன மாதிரி எல்லாம் தோசை சாப்பிடுறதே இல்ல. அப்பா, இந்த காலத்து ஜனங்களுக்கு பர்கர், பீட்சா இது மாதிரி தான் பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் யாருக்குமே தோசை பிடிக்கிறது இல்லப்பா. இதே மாதிரி போயிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? நிச்சயமா ஏதாவது ஒன்று நடக்கும். அப்பா, நீங்க ஏன் வேற ஏதாவது வியாபாரம் பண்ணக்கூடாது? அதாவது பர்கர் இல்ல பீட்சா மாதிரி ஏதாவது. ஆனா இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதே கண்ணா. எனக்கு வெறும் தோசை தான் போட தெரியும். முத்துக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு, எப்படி தன்னோட வியாபாரத்தை பெருக்கிறதுன்னு. நாளுக்கு நாள் அவரோட வியாபாரம் குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. மறுநாள் காலையில சீக்கிரமா ஸ்ரீனு வீட்டை விட்டு புறப்பட்டாரு. அப்புறம் இன்னைக்கு எப்பவும் போற வழியில போகாம வேற வழியில போனாரு. தோசை, மசால் தோசை, ரவா தோசை. இந்த வழியில ஜிம் இருந்தது. ஜிம்முக்கு வெளியில நிறைய பேர் இருந்தாங்க. இங்க இவ்ளோ கூட்டம் இருக்கு. நான் இந்த இடத்துல தான் குரல் கொடுக்கணும். இன்னைக்கு நிச்சயமா எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். ஸ்ரீனு ரொம்ப சத்தம் போட்டு குரல் கொடுத்தாரு. தோசை, மசால் தோசை, ரவா தோசை. ஸ்ரீனுவோட குரலை கேட்டுட்டு ஒரு பாடி பில்டர் அவர்கிட்ட வந்தாரு. என்ன போட்டுட்டுங்க? ஒன்றும் வேண்டாம், நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். உங்ககிட்ட சிக்கனு, முட்டை தோசை அந்த மாதிரி ஏதாவது இருந்தா போட்டு கொடு, சாப்பிட்றோம். முட்டை தோசையா? ஆமா, அது உங்ககிட்ட இல்லைங்களா? ஒரு வேலை பண்ணுங்க, நாளைக்கு அந்த மாதிரி தோசை பண்ணி கொண்டு வாங்க. சரிங்க சார். ஸ்ரீனு தன்னோட சைக்கிள் அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நாள் முழுக்க ஸ்ரீனு வெவ்வேறு இடங்கள்ல தோசையை வித்தாரு. நிறைய பேர் ரொம்ப விருப்பப்பட்டு அந்த தோசையை சாப்பிட்டாங்க. சாயந்தரம் அவர் வீட்டுக்கு போனப்ப அவரோட முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்துட்டு லக்ஷ்மி கேட்டா, என்னங்க ஆச்சு, இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடந்ததா? வியாபாரம் நல்லா தான் நடந்தது. ஆனா இன்னைக்கு எனக்கு புது ஐடியா கிடைச்சது. என்னங்க ஐடியா? முட்டை தோசை. முட்டை தோசையா? ஆமா, ஆனா நாம முதல்ல முட்டை தோசையை சாப்பிடுவோம். போ முத்து, கடைக்கு போய் 6 முட்டை வாங்கிட்டு வா. ஸ்ரீனு முத்து கிட்ட பணத்தை கொடுத்தாரு. அப்புறம் கடைக்கு அனுப்பி வச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முத்து முட்டை வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஸ்ரீனு தோசை போடுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அவர் வழக்கம் போல தோசை மாவை தவாவில் ஊத்தினாரு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல முட்டைய உடைச்சு அந்த தோசை மேல ஊத்தினாரு. அப்புறம் அதுல மசாலா தூளை போட்டாரு. பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு, சாப்பிட்டு பாப்போம். ஸ்ரீனுவும் லக்ஷ்மியும் அந்த முட்டை தோசையை சாப்பிட்டாங்க. என்னங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பா, எனக்கும் கொடுங்க. முத்துவும் தோசையை சாப்பிட்டு பார்த்தான். அவனுக்கும் அந்த முட்டை தோசை ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னைக்கு மொத்த குடும்பமும் முட்டை தோசையை தான் சாப்பிட்டுச்சுங்க. மறுநாள் காலையில ஸ்ரீனு தன்னோட தோசை போடுற சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஜிம் பக்கம் போனாரு. இந்த தடவை அவரோட சைக்கிள்ல முட்டை ட்ரேவும் இருந்தது. தோசை, முட்டை தோசை, முட்டை மசால் தோசை. முட்டை தோசைன்னு சொன்னதும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சில பேருங்க அவர்கிட்ட வந்தாங்க. கூடவே இந்த பாடி பில்டரும் வந்தாரு. நிஜமாவே முட்டை தோசை கிடைக்குமா? ஆமாங்க சார். அப்ப எனக்கு ஒரு முட்டை தோசை போடு. அப்புறம் ஸ்ரீனு தோசை மேல முட்டையை உடைச்சு ஊத்தினாரு. அப்புறம் அந்த பாடி பில்டருக்கு முட்டை தோசை கொடுத்தாரு. முட்டை தோசையை சாப்பிட்டதுமே அந்த பாடி பில்டர் முகத்துல ஒரு சிரிப்பு வந்தது. வாவ், அற்புதமா இருக்கு நண்பா. நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்ல, முட்டையும் தோசையும் ஒன்னா சாப்பிடுவோன்னு. போடுங்க. அந்த பாடி பில்டர் முட்டை தோசையை சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாடி பில்டர்ஸ் முட்டை தோசைக்கு ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு ஒரு மசாலா முட்டை தோசை. எனக்கு ஒரு முட்டை தோசை. முட்டை தோசை ஆர்டர் கொடுத்தாங்க. ஸ்ரீனு முட்டை தோசை போட்டுக்கிட்டே போனாரு. அப்புறம் கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸ்ரீனு நடுல குரலும் கொடுத்தாரு. அதனால ஜனங்களோட பார்வை அவர் பக்கமா கவர்ந்தது. தோசை, முட்டை தோசை, முட்டை மசால் தோசை. ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. சில மணி நேரத்திலேயே ஸ்ரீனுவோட எல்லா தோசையும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னைக்கு அவரோட வருமானமும் நல்லா கிடைச்சது. அவர் சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. லக்ஷ்மி, இன்னைக்கு ரொம்ப நல்லா வியாபாரம் நடந்தது. எல்லா தோசையும் வித்து போச்சு. அடேங்கப்பா. நாளையிலிருந்து நீதான் மாவு அரைக்கணும்.
கஸ்டமர்ஸுங்களுக்கு நம்ம முட்டை தோசை ரொம்ப பிடிச்சி போச்சு. சரிங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மறுநாளும் அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரீனு குரல் கொடுத்ததுமே ஜனங்க அவர்கிட்ட முட்டை தோசை சாப்பிட வந்தாங்க. ஸ்ரீனோட கை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு வெறும் 2 மணி நேரத்துக்குள்ள ஸ்ரீனோட தோசை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது தின வேலையா ஆயிடுச்சு. முட்டை தோசை ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்ரீனு நாள் முழுக்க கடினமா உழைக்க ஆரம்பிச்சாரு. ஸ்ரீனுவுக்கு நல்ல அதிர்ஷ்ட ஓட்டம் இருந்தது. இப்போ அவருடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸ்ரீனு இப்போ மினி டெம்போவும் வாங்கிட்டாரு. இப்போ அவர் சைக்கிளுக்கு பதிலா மினி டெம்போல முட்டை தோசை செஞ்சு விற்க ஆரம்பிச்சாரு. சிட்டி முழுக்க அவர் செய்யற முட்டை தோசையை பத்தி தான் பேச்சு. அவர் டெம்போவை எடுத்துக்கிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்துடுவாங்க. தினமும் சாயந்தரம் ஸ்ரீனு தன்னோட மினி டெம்போவை எடுத்துக்கிட்டு பார்க்கு கிட்ட வந்துருவாரு. பார்க்ல ஏற்கனவே ஜெகனோட தோசை ஸ்டால் இருந்தது. ஆனா ஸ்ரீனு வந்ததுமே எல்லா கஸ்டமர்ஸும் அவர்கிட்ட போயிடுவாங்க. இந்த முட்டை தோசைக்காரன் ஜனத்து மேல என்ன மாயம் பண்ணானோ தெரியல. இந்த ஆள் வந்ததுமே ஜனங்க அவங்கிட்ட ஓடிடுறாங்க. இத நான் கத்துக்கிட்டே தீரணும். அன்னைக்கு ஸ்ரீனுக்கு கவனம் இல்லாத போது ஜெகன் ஸ்ரீனுவோட தோசை மாவுல மிளகா பொடியே கலந்துட்டாரு. இப்ப பாக்குற ஜனங்களுக்கு உன் தோசை எப்படி பிடிக்குதுன்னு. அப்புறம் ஜெகன் தன்னோட கடைக்கு போயிட்டாரு. ஸ்ரீனுக்கு இந்த விஷயம் சுத்தமா தெரியாது. அவர் எப்பவும் போல தோசையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னோட கஸ்டமர் கிட்ட கொடுத்தாரு. வாவ் நண்பா, தினமும் நீ போடுற முட்டை தோசையை விட இது வித்தியாசமா இருக்கு. காரம் அப்புறம் சுவையும் கூட. ஸ்பைசி முட்டை தோசை. அதை கேட்டுட்டு ஸ்ரீனு தன்னோட தோசை மாவை டேஸ்ட் பண்ணாரு. அப்புறம் பக்கத்துல இருந்த மிளகா பொடி பாட்டில அவர் பார்த்தாரு. நிச்சயமா யாரோ இந்த மாவுல மிளகா பொடியை கலந்துருக்காங்க. ஆனா பரவாயில்ல விடு, ஜனங்களுக்கு இந்த ஸ்பைசியான முட்டை தோசை கூட பிடிச்சிருக்கு. இதத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. முட்டை தோசை, ஸ்பைசி முட்டை தோசை. அப்புறம் மறுபடியும் ஸ்ரீனுவோட டெம்போக்கு வெளியில கூட்டம் வந்தது. எல்லாருக்கும் புதுசா ஸ்பைசி முட்டை தோசை சாப்பிடணுன்ற ஆசை. ஸ்ரீனு முட்டை தோசை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஜனங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் ஸ்பைசி முட்டை தோசை ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஜெகனை தவிர. நான் இப்படி பண்ணி தொலைச்சனே. நான் இந்த முட்டை தோசை வியாபாரத்தை நாசம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா தெரியாம நான் அவனுக்கு நல்லது செஞ்சுட்டேன். ஐயோ கடவுளே. ஸ்ரீனுவோட ஸ்பைசி முட்டை தோசை விற்கப்பட்டது. இதை பார்த்ததுமே ஜெகனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனா பாவம், இனிமே அவரால் என்னதான் பண்ண முடியும்? ஜெகன் என்ன நினைச்சாரு? ஸ்ரீனுக்கு கடுதலை செஞ்சு அவருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சாரு. ஆனா பாவம், அவரே தனக்கே குழிய தோண்டிக்கிட்டாரு.